எக் பிரியாணி எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோன்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கேன். தயிர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ண தயிர். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். காரப்பொடி கம்மியாக சேர்த்துருக்கேன், ஏன்னா பிரியாணி மசாலாவில் ஏற்கனவே காரம் நிறையா இருக்கும். ஸோ இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது தயிர் தனியாக பொடி தனியாக இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு இங்கே 4 முட்டையை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். அந்த அவிச்ச முட்டையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஏன்னா மேரினேட் பண்ணிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ அதை மூடி போட்டுக்கலாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய். இதில் வந்துட்டு ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை, டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது கூடவே நான் 1.25 கப் அளவுக்கு வெங்காயத்தை மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்குனா வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன், மெலிசாக ஸ்லைஸ் பண்ணது. இது தக்காளி வந்து நல்லா குழைய வர வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி குழஞ்சிருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வந்துட்டு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த முட்டைக்கலவை, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு வாட்டி கிண்டிக்கலாம். கிண்டிட்டு கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த தயிரோட பச்சை வாசனை அப்போ தான் போகும். ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலா தனியாக வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை வந்து கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து 2 கப் அரிசிக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருந்தேன். அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு கை அளவுக்கு புதினாவை பொடியாக நறுக்கி போட்டுட்டு உடனே எடுத்து இந்த சாதத்தில் ஊற்றிடணும். இது வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ கடைசியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா தூவிக்கிறேன், லைட்டாக உப்பு வந்து தூவிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சப்போஸ் குறைஞ்சா கூட இந்த மாதிரி தூவும் போது உங்களுக்கு கரெக்டாகிடும். இது கூடவே கடைசியாக வந்துட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்துட்டு சும்மா மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வந்து நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைப்போம், 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைப்போம். இந்த மூடி போட்டதுக்கப்புறமா மூடி மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும். நாங்கள் இந்த இஞ்சி பூண்டு நசுக்கிற சின்ன உரல் இருக்கும் இல்லையா, அதை வச்சோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 10 நிமிஷம் லோ ஃப்ளேம், அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எக் பிரியாணி இந்த மாதிரி தான் செய்வோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.